பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாங்க சப்சிக்வெண்ட்டாக கொடுக்குறாங்க. பை லேப்ஸ் ஆஃப் டைம் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொடுக்குறாங்க? அக்கார்டிங் டு த லிமிடேஷன் ஆக்ட் 1963. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த ஆக்ட் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஏ கான்ட்ராக்ட் மஸ்ட் பி பெர்ஃபார்மன்ஸ் வித் ஏ ஸ்பெசிஃபைடு டைம். அவங்களோட டயத்துக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாங்க, அவங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கரெக்டான முறையில் லாக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, கான்ட்ராக்டை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அதை தான் இதில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கு. அதுக்கு பேர் என்னது? லேப்ஸ் ஆஃப் டைம். பை ஆப்ரேஷன் ஆஃப் லா அப்படின்னா என்னது? பை த ஆப்ரேஷன் ஆஃப் லா கான்ட்ராக்ட் கேன் பி டிஸ்சார்ஜ் அஸ் ஃபாலோஸ். என்னது? கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, கான்ட்ராக்ட் கரெக்டான முறையில் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க டெத்துக்கு அப்புறம், பை டெத்துக்கு அப்புறம் என்னது? இஃப் கான்ட்ராக்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சனல் எபிலிட்டி, அவங்களோட ஓன் எபிலிட்டி என்னது, அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாங்க? டிஸ்சார்ஜ் ஆஃப் த டெத் ஆஃப் த ப்ராமிசரி என்ன பண்ணுவாங்க? கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க, போட்ட பிறகு என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு டெத் ஆகிட்டாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க? இட் மே பி டிஸ்சார்ஜ் ஆன் த டெத் ஆஃப் த ப்ராமிசரி. அதில் வந்து என்ன ஆயிரும்? அது கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பை மெர்ஜர் என்னது? மெர்ஜர் வில் பி டேக் பிளேஸ் வென் அன் இன்ஃபீரியர் ரைட் ஆஃப் த சேம் பார்ட்டி எய்தர் அண்டர் த சேம் ஆர் அனதர் கான்ட்ராக்ட். என்ன சொல்கிறாங்க? மெர்ஜரை பொறுத்தவரை என்ன செய்கிறாங்க? இன்ஃபீரியருக்கும் அவங்களுடைய என்ன செய்கிறாங்க? அனதர் கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய விஷயம், அது ரெண்டே என்ன செய்வாங்க? மெர்ஜ் பண்ணுவாங்க. பை இன்சால்வன்சி என்ன செய்யுது? லயபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அதனுடைய வரைமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க? அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ரைட் அண்ட் லயபிலிட்டிஸ் இன் த சேம் பர்சன் அப்படின்னா என்னது? இன் கேஸ் 4th பாயிண்ட் வேணாம், சரியா? 5th பாயிண்ட் வாங்க. ரைட் அண்ட் லயபிலிட்டிஸ் இன் த சேம் பர்சன், அவங்களுடைய எதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க? பார்ட்டிஸை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க, சரியா? ரெமடிஸ் ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், இதை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க? வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரெமடிஸ் ஃபார் த இன்ஜூர்டு பார்ட்டிஸஸ் என்னென்ன சொல்கிறாங்க? ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், கிளைம் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், கிளைம் ஃபார் இன்ஜெக்ஷன், கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட், கிளைம் ஃபார் டேமேஜஸ்க்கு இதை மாதிரி. இப்போ கான்ட்ராக்டை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க? ஒரு இதுக்கு லீஸுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா அது கரெக்டான முறையில் இப்போ டேமேஜ் ஆகாமல் அந்த இடத்த இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, கரெக்டான முறையில் கிளைம் பண்ணிக்கலாம்ங்கிறத சொல்கிறாங்க, சரியா? ரெசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்னது? இன் கேஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பை ஒன் பார்ட்டி தென் த அதர் பார்ட்டி மே ரிசைன் த கான்ட்ராக்ட். ஒன் பார்ட்டியில் தான் என்ன செய்வாங்க? அதர் பார்ட்டிக்கு என்ன பண்ணுறாங்க? இதை கம்ப்ளீட்டாக கான்ட்ராக்டை ரெசிஷன் பண்ணுறாங்க. ரெசிஷன் என்னது? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறது? அதை மாற்றிக்கிறது, சரியா? இதை ஃபுல்லாமே அதில் சொல்கிறாங்க. எப்படி கிளைம் பண்ணுறாங்க? ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்கிறாங்க பாருங்க கீழே. when the act agreed to the done is such that when compensation in money for non-performance is not sufficient, when compensation cannot be received for non-performance of act, when actual damage cannot be ascertained. இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க? அவங்களுடைய அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யாங்க? ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, சரியா? எதில்? ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. த கோர்ட் டஸ் நாட் கிராண்ட் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இன் த ஃபாலோயிங் கேசஸ். என்னென்ன சொல்கிறாங்க? டேமேஜஸ் ஆர் அன் adequate remedy, contract is not certain, contract is inequitable, contract is of revocable nature, contract is made by trustee in breach of trust, contract is of personal nature, அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. கான்ட்ராக்ட் மேடு பை கம்பெனி அல்ட்ரா வைரஸ் இஃப் ஏ எம்ஓஇ. எம்ஓஏ என்னது? மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், அதுதான் இதில் சொல்கிறாங்க. கோர்ட் கேனாட் சூப்பர்வைஸ் இட் கேரிங் அவுட், சரியா? அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க? பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க? அதனுடைய கேஸஸை அடிக்குவேட் பண்ணிக்கிறாங்க, சரியா? இன்ஜெக்ஷனை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க? கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் டேர்ம்ஸ் மீன்ஸ் டூயிங் சம்திங் விச் ஏ பார்ட்டிஸ் ஹேஸ் ப்ராமிசரி நாட் டூ. புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய ரெஸ்ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க? ப்ராமிசரியை கரெக்டான முறையில் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. புரியுதா உனக்கு? நெக்ஸ்ட்டு எப்படி குவாண்டம் பண்ணுறாங்க? குவாண்டம்னா என்னது? குவாண்டம் QUANTUM, சரியா? குவாண்டம் அப்படின்னா என்னது? குவாண்டம் மெரிட் மீன்ஸ் சச் கொடுத்துருக்கான் as much as earned, எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறாங்க, கிளைம் பண்ணி எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறாங்கிறது தான் சொல்கிறாங்க. இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? மெரிட்டு, இஃப் ஏ கான்ட்ராக்ட் இஸ் குட்,
if something is done gratuitously, if one party refuses to perform the contract, if a contract is divisible, if contract is performance badly. புரியுதா உனக்கு? இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, அந்த கான்ட்ராக்டுடைய கேசஸ். There are 4 types of damages. என்னது? ஆர்டினரி டேமேஜஸ், ஸ்பெஷல் டேமேஜஸ், எக்ஸாம்பிளரி டேமேஜஸ், நாமினல் டேமேஜஸ். இதெல்லாமே என்னது? டேமேஜஸில் சொல்லக்கூடிய 4 விஷயம். சரியா? என்னென்ன சொல்கிறாங்க கிளைம் ஃபார் டேமேஜஸில்? ஃபஸ்ட்டு பாருங்கள். டேமேஜஸ் ஆர் காம்பன்சேஷன் பெய்டு பை எ கோர்ட் டு த இன்சூர்டு பார்ட்டி ஃபார் த லாஸ் சஃபர்டு பை ஹிம். என்னென்ன சொல்கிறாங்க கம்ப்ளீட்டாக? காம்பன்சேஷன் இஸ் டு மேக் குட் த லாஸ் சஃபர்டு பை ஹிம். திஸ் இஸ் நோன் அஸ் டாக்டர்ன் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். புரியுதா உனக்கு? அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, காம்பன்சேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிளைம் பண்ணிக்கிறாங்க. புரியுதா உனக்கு? செக்ஷன் 73 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 டீல் வித் காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் காசஸ் பை அ பார்ட்டி ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். புரியுதா என்ன சொல்கிறாங்க? அவங்க காம்பன்சேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டாக மாற்றிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? கம்ப்ளீட்டாக அந்த லெசன் என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வளோதான் மொத்த விஷயமே. எந்தளவுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் எந்தளவுக்கு அதை ரெஃப்யூசஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த அக்ரிமெண்ட் போட்டாலும் எந்தளவுக்கு டேமேஜ் ஆனால் எந்தளவுக்கு கிளைம் பண்ணிக்கிறாங்க, ஒரு பார்ட்னர் வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம வந்து கான்ட்ராக்ட் அவங்கள சமாளிக்கிறாங்கங்கிறது தான் இந்த லெசனில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கு. சரியா? இது வரைக்கும் போதும். நாளைக்கு நம்ம அடுத்த சாப்டர் 32 அப்படியே மாதிரி சொல்லிட்டேன். சாப்டர் 32 வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ. வீடியோ பார்த்து முடிச்சோன்னே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.